அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனில் விஞ்ஞான வரலாற்று முன்னறிப்புகளும் திருக்குர்ஆனுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கணும். இன்றைக்கும் இந்த ஃபிரௌனுங்கிறது எகிப்து நாட்டு மன்னன் ஃபிரௌனுன்னு இருந்தான் மூசா நபி காலத்தில். அவன் பெரிய கொடுங்கோலன். அவன் கலவரங்களை விளைவிச்சான். நான் தான் நவுதுபில்லாஹி மின்ஹு, நான் தான் அல்லாங்கிற மாதிரி அவன் சொல்லி அந்த ஆண் குழந்தைகள் வந்தால் ஒரு ஆருடத்தை கேட்டுட்டு ஆண் குழந்தைகள் பிறந்தால் அவனை பிறந்து தான் அவனை கொல்லுங்கிறத கேட்டுட்டு பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தி கொலை செஞ்சான். எங்கே கொலை? ஆண் குழந்தை. அவ்வளோ ஒரு கொடூரன், கொடுங்கோலன். அப்படியாப்பட்ட ஃபிரௌன் அவனை இரண்டாம் ரமேசஸ் அப்படின்னு இதுகெல்லாம் இருக்குது வரலாற்றில். அவனுடைய போர் வீரர்கள்லாம் செங்கடலில் கிமு 1824 மூழ்கி இறந்தார்கள். அவர்களை பற்றிய அந்த விவிலியோங்கிற அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தண்ணீர் திரும்பி ரதங்களையும் குதிரைகளையும் அவர்களுக்கு பிறகு சமுத்திரத்திற்குள் பிரவேசித்திருந்த ஃபிரௌனிய இராணுவம் அனைத்தையும் மூடி போட்டது, அவர்களில் ஒருவரேனும் மீதி இருக்கவில்லைன்னு அந்த விவிலியோங்கிற அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த எப்படி இருக்குது. ஆனால் நம்ம குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த உடல் மூசா நபியை துரத்தி சென்று அந்த ஃபிரௌனோட செங்கடலை மூழ்கி மாண்டு விட்டதை கூறுகிறதே தவிர அவனது பிரதேசத்தை பற்றி ஒன்றும் கூறவில்லை அந்த விவிலியத்தில். ஆனால் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கு, இன்று உன் உடலை மட்டும் நாம் காப்பாற்றுவோம், ஆனால் உனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கும் படிப்பினை தரும் சான்றாக விளக்கும் பொருட்டு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில். ஆயினும் மக்களில் பெரும்பானோர் நம் சான்றுகளை அலட்சியப்படுத்துவர்களாகவே இருக்கின்றனர்னு அல் குர்ஆன் 10வது அத்தியாயத்தில் 92வது வசனத்தில் சொல்லப்படுது. அதை இன்றைக்கும் அந்த எகிப்தில் உள்ள அந்த மியூசியத்தில் பாதுகாக்கப்படுது. இதை விட என்ன நம்மளுக்கு அத்தாட்சி வேணும்? அவ்வளோ ஒரு தெளிவாக அல்லாஹ் குர்ஆனில் அவனுடைய உடலை நான் பாதுகாப்பேன்னு சொல்லி இன்ன வரைக்கும் அவனுடைய உடல் எகிப்திய அந்த கெய்ரோவில் உள்ள அந்த இதில் அருங்காட்சியகத்தில் 3000 ஆண்டுகளுக்கு பழமையான நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இரண்டாம் இன்னமும் பாதுகாக்கப்படுது. இது ஒன்றே போதும். இது குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய வேதங்கிறதுக்கு இது ஒன்று அத்தாட்சி. இன்னும் நிறைய அத்தாட்சிகள் இருக்குது. அதில் இது ஒரு மறைக்க முடியாத பெரிய அத்தாட்சி ஆகும். அதனால் திருக்குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுங்கிறத நம்ம ஒப்புக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.